10th Maths exercise 2.1ல first sum நம்ம பார்க்கிறோம். Find all positive integers அப்படி சொல்லி கேட்டுட்டு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா when divided by 3 leaves remainder அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ first நம்ம இந்த sum செய்யறதுக்கு நம்ம equivalence division எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நம்ம இந்த சம்ம செய்ய போறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா A is equal to BQ plus R. ஓகே, சரி, ஏனா என்ன, பினா என்ன, கியூனா என்ன, ஆர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏ அப்படிங்கிறது வந்து டிவைடண்ட், வகுப்படும் எண். பி அப்படிங்கிறது வந்து டிவைசர், வகுக்கும் எண். Q அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஈவு, தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து கோஷன். இந்த R அப்படிங்கிறது ரிமைண்டர், தமிழ்ல மீதி. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம் செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின்ல பாருங்க 3 கொடுத்திருக்காங்க. இது என்னது, டிவைடட் பை 3. அப்போ டிவைசர் B கொடுத்துட்டாங்க. அப்ப B யோட வேல்யூ என்னது, B is equal to 3. வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. ரிமைண்டர்ன்றது இங்க R. அப்போ R is equal to 2. ஓகே, B கொடுத்திருக்காங்க, R கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம இன்டிஜர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இன்டிஜர் வந்து இப்போ இந்த இடத்துல இன்டிஜர்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்டிஜர்னா என்னது, அதுல என்னெல்லாம் இருக்கும், 0 இருக்கும், மைனஸ்ல உள்ள எல்லா வேல்யூஸும் இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டிவ் வரலும் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ்ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே இருக்கும், இன்ஃபினிட்டிவ் வரலும் இருக்கும். இதுதானே இன்டிஜர். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜரா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ பாசிட்டிவ் இன்டிஜர்ன்றது இதுல இருந்து ஆரம்பிக்குது. 0ல இருந்து இந்த சைடு உள்ள எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர் தான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க முடியாதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு 4 நம்பருக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். 0, 1, 2, 3 இந்த 4 இதை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமேல் நம்ம இன்ஃபினிட்டிவ் அந்த சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 4ஐயும் நம்ம எதுக்கு பதில் போட போறோம் அப்படின்னா, இந்த Q இருக்கக்கூடிய இடத்துல Qக்கு பதில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகே, இப்ப பாருங்க, A is equal to Bன்றது என்னது, 3. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம், 0ன்ற வேல்யூவா கொடுக்க போறோம். பிளஸ் 2, Rன்றது என்னது 2. 3 into 0 0. 3ன்னு அவசரத்துல எழுதிடக்கூடாது, 0. 0 ஏதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். Plus 2 is equal to answer 2. ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன நம்பர் கொடுக்க போறோம், A is equal to 3. Q இருக்க இடத்துல 1 கொடுக்க போறோம், plus 2. அப்ப 3 into 1ன்றது 3 தான். 3 plus 2 is equal to 5. ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து A is equal to Qக்கு என்ன நம்பர் கொடுக்க போறோம், 2ன்னு கொடுக்க போறோம். plus 2 is equal to 6 plus 2 is equal to 8. ஓகே, 6. இப்போ அடுத்து இன்னொரு நம்பர் கூட கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். A is equal to 3 into 3 plus 2. ஒரு 4 நம்பர் கொடுத்து பார்க்கிறோம். ஓகே, அப்ப 3 into 3 9 plus 2 is equal to 11. இப்போ A யோட வேல்யூ என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, 2, 5, 8, 11. ஓகே, இது எல்லாமே என்னது, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இது மட்டுமா, அப்படியே போய்கிட்டே இருக்கும், எல்லாமே கிடைக்கும்ல. நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாததுனால இந்த மாதிரி 3 டாட் வச்சிடறோம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இன்டிஜர்னா என்னன்னு பாத்துக்கிட்டோம், பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்னன்னு பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் டிவிஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு இது கொடுப்பாங்க, இப்போ சும்மா அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இது எப்படின்னா, இப்போ இந்த பக்கம் ரஃப் ஒர்க்ல நான் காட்டுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 8 எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து டிவைடட், இதுக்கு வந்து டிவைசரா 3 எடுத்துக்கலாம். இப்போ இது 8ல 3 எத்தனை தடவை இருக்குன்னா 2 டைம்ஸ். அப்போ 2 into 3 is equal to 6. மீதம் வந்து 2. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து B.
ஓகே, இது வந்து என்னது பி, இந்த வேல்யூ. இது என்னது ஏ, இது என்னது கோஷன்ட், இது என்னது ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க. எப்படி இருக்கணும்னா ஆர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ஆர் வந்து எதுக்கு இடையில இருக்கும், எரேசர் எடுத்துக்கலாம். ஆர் வந்து எதுக்கு இடையில இருக்கும்னா ஆரை போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோவும் வரும். ஓகே, ஆர் வந்து ஜீரோவா இருக்கலாம், இல்லைன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இதை விட கம்மியான அளவுல இருக்கலாம். இது என்னது பி, பியை விட இந்த ஆர் வந்து சின்னதா இருக்கணும். ஓகே, அதான கண்டிஷன். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி, அதாவது இந்த பியை காட்டிலையும், அதாவது டிவைசரை காட்டிலையும் இந்த ரிமைண்டர் வந்து சின்னதா இருக்கணும். ஆனா ஜீரோவும் வரலாம், ஜீரோவை விட பெரிய நம்பரும் வரலாம் ரிமைண்டருக்கு. இதை வந்து நீங்க கண்டிஷனை முன்கூட்டியே நீங்க ஈக்குவலிட்டிஸ் டிவிஷன் போது இதை எழுதிக்கோங்க. இது என்ன அப்படின்றத நம்ம இப்ப டீடைல்டா எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்தோம். ஓகே, ஆர்ன்றது ரிமைண்டர், ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கணும், டிவைசரை காட்டிலையும் சின்ன அளவுல இருக்கணும், கம்மியான அளவுல இருக்கணும். அதே சமயம் ரிமைண்டர் வந்து ஜீரோ வரலாம், ஜீரோவும் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அப்படிங்கறத நம்ம இப்படி தெளிவா எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் இந்த சம். தெரியாம இந்த கோடு வந்து விட்டது. ஓகே, இதை நம்ம எரேசரை வச்சு அழிச்சுக்கலாம். இப்போ அவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் செய்ய போறோம். ஓகே.